இதயம் முரளி. இது என்ன, அது ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட பேர் மாதிரி இருக்கே. இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இதயம் படம் வந்து முரளி அவர்கள் நடித்தார். 2 பேரும் சேர்த்து இந்த பேரை வந்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக தான் எல்லாருமே பார்த்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து காலையில் 9 மணி ஃபர்ஸ்ட் ஷோ போகும்போது, எப்பயுமே ஒரு 3rd இயரில் இருக்க ஒரு ஆக்டர், ஒரு ஹீரோ அப்படின்னா அவங்களுக்கான படம் புக் ஆகுது அப்படின்னா தியேட்டர் ஃபுல்லாலாம் ஆகாது, ஏதோ ஒரு 5-6 ரோவாவது காலியாக இருக்கும். பட் இன்னைக்கு வந்து தியேட்டர் ஃபுல், ஹவுஸ்ஃபுல். தியேட்டர் வந்து எல்லா சீட்லேயுமே ஆக்குபைடாக இருந்தாங்க. அப்புறம் படம் வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன 2 மணி நேரம் 45 நிமிஷம் படம் எப்படி வந்து போர் அடிக்காமல் போவோம்? ஏன்னா 2.5 மணி நேரத்துக்கு மேலே போனாவே இப்போல்லாம் படம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் படத்துக்கு நானும் போனேன். படம் உட்காந்து ஃபஸ்ட்டு சீனில் இருந்து கடைசியில் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டாக தான் போயிருக்காங்க. படத்தோட கதை என்னென்னா, சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு லவ், அடுத்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் ஸ்கூலில் ஒரு லவ், அப்புறம் காலேஜ் முடிச்சு வர்ற ஒரு லவ். இது எதுலேயுமே அவனால் ப்ரப்போஸ் பண்ண முடியல. அதுக்கு அடுத்து வந்து வர்ற ஒரு அரேஞ்ச் மேரேஜில் என்ன நடக்குது, கடைசியாக வந்து இந்த லவ்வெல்லாம் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றத சொல்கிறது தான் இந்த படம். பேசிக்காக இது வந்து இதயம் படத்தோட ஒரு ட்ரெண்டியான ஒரு வெர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதயம் படத்தில் முரளி சார் எப்படி லவ்வை ப்ரப்போஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாரோ, அவர் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டே எல்லாம் இது பண்ணுவாரோ, அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அதர்வாவால் லவ்வை ப்ரப்போஸ் பண்ண முடியல. நிறைய வாய்ப்புகள் கிடைத்தும் அவரால் பண்ண முடியல. கடைசியில் அவர் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை. இதில் வந்து 3 ஹீரோயின் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 3 ஹீரோயின் ஓகே. மாளவிகா மோகனன் வந்து கொஞ்சம் சீன்ஸ் தான் வராங்க. அவங்க வந்து பெருசாக ஒரு ஹீரோயின் அளவுக்கு அவங்கள வந்து இது பண்ண முடியாது. பட் பிரீத்தி முகுந்தனும் காய்டு லவரும் வந்து நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸோடவே வந்திருக்காங்க. இந்த பிரீத்தி முகுந்தன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களுக்கு வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. காய்டு லவர் வந்து ஒரு 1/2 hour 45 minutes தான் வந்தாலும், செகண்ட் ஹாஃபில் அவங்க ஒரு சீன் வருவாங்க. அந்த சீன் வந்து ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். இது ஆரம்பத்துல இருந்தே அதர்வா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு, அதுக்கு அடுத்து லவ், இந்த லவ்வுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத சீன் பை சீன் கொண்டு போயிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அதர்வா வந்து ஒரு சப்டிலான ஒரு ஆக்டிங். அவர் வந்து எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் ரியாக்ஷன்லேயே எல்லாத்தையுமே பண்ணுவார். பேச மட்டும்தான் அவரால் முடியாது போல், ரியாக்ஷன்ஸ்லேயே அவரோட எக்ஸ்பிரஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. 2-3 வந்து ஃபன் எலமெண்ட் வந்து உள்ள இருக்கும். நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸுக்கு இது வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகிற ஒரு ஃபிலிமாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கூலில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், டியூஷன் லவ்வாக இருக்கட்டும், டியூஷனுக்கு போகிறதே லவ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து காலேஜ் லவ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட சென்டர் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதல் அதை வந்து சொல்லாமல் இருந்தால் எப்படி ரியாக்ட் ஆகும், நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டு திரும்ப வந்து உங்களை அது எப்படி வந்து ஹார்ன் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஃபன் ஃபில்டு, ஜாலி. இது எல்லா இந்த ஸ்கூலில் நடக்கிற மேட்ரு, டியூஷனில் நடக்கிற மேட்ரு அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க. சுதாகர், டிராவிடெல்லாம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போயிருந்திருப்பாங்க. இப்போ ஒரு லவ்வை வந்து சொன்னால் தானே அது வந்து ஃபெயிலியரா இல்லை சக்ஸஸான்னு தெரியும். நீங்கள் சொல்லாமையே விட்டுட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும், அதோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு சீனில் வந்து காய்டு லவர் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடியறதே அந்த ட்ரெயின் சீக்வன்ஸில் தான் முடியும். பட் செகண்ட் ஹாஃபில் வந்து சொல்ல முடியாத காதல் வந்து திரும்ப 5 வருஷம் கழித்து சந்திக்கும் போது இவங்க வந்து காய்டுலவர் பேசிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போயிட்டு திரும்ப வந்து கொஞ்சம் கண்ணில் தண்ணி இருக்கிற மாதிரி, நான் வந்து ஒன்று அந்த டைமில் லவ் பண்ணேன், எனக்கு வந்து சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க வந்து அழுவாங்க. அழுதுக்கு அப்புறம் அதர்வா அப்பயும் வெறும் ரியாக்ஷன் மட்டும்தான், எதுவும் பேச மாட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க, ஐ எம் ஹாப்பிலி மேரிட், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஆனால் எனக்கு வந்து இதை உன்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு, நான் உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல பிரச்சனையாக இருக்கும். பட் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகிற விஷயம் வந்து ரொம்பவே நல்ல பண்ணியிருந்தாங்க. எமோஷ்னலான சீனாக இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து அதுதான் அதர்வாவுக்கு ஒரு கிக்கிங் பாயிண்டாக இருக்கும். ஒரு பொண்ணு, கல்யாணம் ஆன பொண்ணு, அவங்களே வந்து நான் உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்தளவுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னும் போது நான் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்கூல் லவ்வை வந்து தேடி போவார். இப்போ ஸ்கூலில் வந்து தேடிலாம் போக மாட்டேன், ஸ்கூல் லவ் வந்து ஒரு விதமாக அவருக்கே திரும்ப அவங்க வருவாங்க. பிரீத்தி முகுந்தன் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து லவ்வை தேடி போவார். அதுக்கப்புறம் கல்யாணம் என்ன நடக்குது அப்படின்றது தான் மேட்ரு. இதில் வந்து ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அதர்வா சூப்பரான பர்ஃபார்மன்ஸு, காய்டு லவர், பிரீத்தி முகுந்தன், நிஹாரிகா, தமன், டிராவிடு, ரக்ஷன், சுதாகர், நட்டி,
எல்லாருமே ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ். இவங்க வந்து எல்லாருக்குமே ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ், பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இதயம்லேயும் இதே டெம்ப்ளேட்டு தான். அவங்க வந்து அதுலேயும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இருப்பாங்க, கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க, லவ் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே தான் இங்கேயும். ஆனால் கொஞ்சம் ட்ரெண்டியாக எல்லாம் ஜாலியாக சரக்கடிக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கும். அவங்களுக்குள்ளேயே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகும். அந்த மாதிரி நிறைய ட்ரெண்டியான விஷயத்துக்காக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து மியூசிக் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, மியூசிக் அந்த அளவுக்கு பெருசாக ஈடுபடல. ஏன்னா நம்ம வந்து திரும்ப யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு கேரக்டர்ஸோட டீட்டெயிலிங் தான் நமக்கு வருதே தவிர மியூசிக் இந்த இடத்துல இது வந்துச்சா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் தியேட்டரில் பார்க்கும்போது நீங்கள் அந்த சீன்ஸோட ஒட்டி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாட்டுகளும் மியூசிக்கும் உங்களுக்கு வந்து சிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்கும். டெக்னிக்கல் வைஸ் வந்து படம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எங்கேயுமே அந்த இது வந்து ஃபஸ்ட்டு டெபியூ டேரக்டரோட படம் அப்படின்ற விஷயம் வந்து எங்கேயுமே தெரியாமல் டெக்னிக்கல் வைஸ் வந்து படம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீன்ஸ் வந்து ஒரு இடத்துல வருது, ஆனால் அது எதுக்குன்னு தெரியல, இவங்க வேணும்னே வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. மற்றபடி படத்தில் வந்து அந்த நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸை திரும்ப கொண்டு வர்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேமியோ வந்து ஜோனிடா காந்தி கேமியோ பண்ணியிருக்காங்க. ஜோனிடா காந்தி இன்னொருத்தரும் பண்ணியிருக்காரு, ஃபஹத் ஃபாசில் வந்து படத்தில் இருக்காரு, அவரை கேமியோன்றாங்க. பட் கேமியோ இல்லை, அவர் வந்து கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டு படத்தில் வர்ற மாதிரி அங்கங்கே சீன் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்து வந்து ஃபஹத் ஃபாசில் எப்பயுமே ஒரு ஸ்கிரிப்டை எடுத்தாருன்னா அந்த படம் ஸ்டோரி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றத அவர் இந்த படத்துலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஃபஹத் ஃபாசில் ஆரம்பத்துலேருந்தே ஜாலி பண்ணிட்டு வந்தாலும் கடைசியில் வந்து கிளைமேக்ஸில் அவரோட என்ட்ரி பயங்கரமாக, நான் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான என்ட்ரியை கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே அந்த பாட்டுக்கும் அவர் வர்றதுக்கும் அந்த தியேட்டரே பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் ஆச்சு. காமெடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே நல்ல பில்டப் பண்ணிட்டே தான் வராங்க காமெடி சீன்ஸுக்கு. சுதாகர் சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து ஏன் இத்தனை நாள் படம் நடிக்கல, சுதாகர் வந்து இந்த அளவுக்கு பண்ணுவார் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இது ஒர்க் அவுட் ஆகுமா படத்துக்கு அப்படின்னு இத்தனை நாள் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படத்துக்கு பயங்கரமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னால் டிராவிடு, சுதாகர், தமன் இவங்க எல்லாம் தான். இவங்களோட காமெடி சீக்வன்சஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நம்மளை அறியாமலேயே ஒரு சில இடத்துல வந்து நல்லாவே சிரிக்க வைக்குது. கிளைமேக்ஸில் அவங்க பண்ணுற காமெடி வந்து எப்பயுமே ஒரு படம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது அவன் வந்து பாப்கார்னோ எது கூல்ட்ரிங்கோ ஏதாவது வாங்கிட்டு உடனே தேட்டருக்குள்ளே வரணும், படம் போட்டுருவான் அப்படின்ற ஒரு தாட் இருக்கணும். செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் வரும்போது அவன் வந்து சண்டை படமாக இருந்தால் அடிச்சுட்டாண்டா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கணும். ஜாலியான படமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு காமெடியாக எல்லாரும் சிரித்து வெளியே போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த படம் ஹிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படம் கிளைமேக்ஸில் எல்லாரையும் சிரிக்க வச்சு எல்லாரையும் எமோஷ்னல் ஆக வச்சு ஒரு ஃபுல்லி பேக்டு ஒரு ஃபிலிமாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, லவ் பண்ணுற எல்லாருமே இந்த படம் பார்க்கலாம். லவ் பண்ணி சொல்ல முடியாத இருக்கிறவங்க நீங்கள் வந்து படத்தை போய் பார்த்துட்டு இதுதான் என் நிலைமையும் இதுதான் அப்படின்னு சொல்லி வேணால் சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் வந்து சண்டை இருக்கணும், எனக்கு வந்து இப்படி தெரிக்கணும் பறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது படத்தில் வந்து இருக்காது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்த்து நல்லா சிரித்து சந்தோஷமாக வெளியே வரலாம். ஆனால் இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. என்னென்னா படத்தை பார்த்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் பழைய கேர்ள் ஃப்ரெண்டு நம்பரை சர்ச் பண்ணி நான் ஒன்று இந்த மாதிரி லவ் பண்ணேன் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு படம் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. படம் வந்து பயங்கரமான லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நியூயார்க் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு 20 மினிட்ஸ்க்கு நியூயார்க் சீக்வன்ஸ் தான், ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் பழைய விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா நிறையவே இருக்குது. படத்தில் சின்ன உள்ள இருக்காரு. அப்போ அவர் வரும்போதெல்லாம் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இதயம் படத்தோட அந்த சீனை வந்து அப்படியே திரும்ப பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும். ஒரு பாட்டு இருக்குது, ஒரு மியூசிக் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பழசுல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் அது படத்துக்கு தேவையான ஒரு விஷயமா தான் இருக்குது. சும்மா இவங்க வாலண்டியராக உள்ள புகுத்துற மாதிரியெல்லாம் இல்லை. அந்த படத்துல இருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ட்ரைலர்ல ஒரு சீன் வரும்ல, சிரி பிளே வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படின்னும் போது அது வந்து வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டுக்கு வந்து அந்த சீன் வந்து இந்த படத்துல எங்க வரும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த சீன் வந்து வரல. அந்த சீன் வந்து இந்த படத்துல இல்லை. அதுக்கு என்ன நல்ல சீன், அதையே வைக்காம விட்டீங்க அப்படின்னு சொல்லி இருந்தது. இதயம் முரளி படத்தோட கதையே இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு செட் ஆகாதோ அப்படின்ற ஒரு ஃபீல். ஏன்னா இது வந்து ஒரு லவ்வை சொல்ல முடியாமல் இருக்க ஹீரோ அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. முன்னா ஓகே, ஒரு 80s 90sலாம் ஓகே அந்த மாதிரி இருந்தாங்க. பட் இப்போ வந்து அந்த மாதிரி யாரும் கிடையாது. இப்போ வந்து 10-15 நாள் பழகினவங்களுக்கு லவ் யூன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிற காலம் இது. அப்படி இருக்கும்போது எப்படி இத்தனை நாள் வந்து லவ்வை சொல்லாமல் அவர் இருந்தார்
அப்படின்னு தெரியல. அது மட்டும் கொஞ்சம் இடிக்குதோ அப்படின்ற ஒரு ஃபீல். மற்றபடி வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் தான் கொடுக்கும். இது இப்போ இருக்க கரண்ட் 2K கிட்ஸுக்கு இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு இப்படியா லவ் சொல்லாமல் இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இதயம் முரளி வர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம். நீங்கள் ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். எந்த ஒரு டபுள் மீனிங் கிடையாது, எந்த ஒரு ஆக்வர்ட் சீன்ஸ் கிடையாது, எந்த ஒரு ஜோக்ஸும் கிடையாது. ரொம்ப கேஷுவலான ஒரு சட்டிலான ஒரு ஜாலியான ஒரு படமாக தான் இதய முரளி இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஃபேமிலியோடு போய் பாருங்கள், லவ்வரோடு போய் பாருங்கள், சைச்சிக்கோட போய் பாருங்கன்னு நான் சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு லவ் எதாக இருந்தாலும் போய் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். இதே முரளி ஒர்த்து வாட்ச்சு. நீங்கள் ஒரு தடவை தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அதனால் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள்.